ஏ மாயா, என் ஃப்ரெண்டு சாய்ரா பானு இருக்கால்ல, அவளுக்கு ஈவினிங் ரிசப்ஷன். நீ ரெடி ஆயிடு, நம்ம போயிட்டு வந்துடலாம். அது ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போனோமா? வெளில பாத்தியா மழை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி இருக்கு, இருட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ போய் ரிசப்ஷன் போனோன்ற. ஏய் அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு. இவ ரிசப்ஷனை ஹாலில் வச்சிருந்தா பரவாயில்லடி, பீச்சில் வச்சிருக்காடி. மழை பேஞ்சுது, அவ்வளோதான், மொத்தமா காலி. பீச்சில் வச்சிருக்காங்களா? ரொம்ப கஷ்டம்டி. மழை வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிதான் பூனேல ஒரு ஜோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஹாலில் ரிசப்ஷன் வைக்கிறோன்னு வச்சு மழை வந்து அவங்க பிளானே ஸ்பாயில் ஆயிடுச்சு தெரியுமா? ஏய் அப்புறம் என்னடி ஆச்சு? அந்த ரிசப்ஷனுக்கு எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லாமே ஸ்பாயில் ஆயிருக்கும். எல்லாமே ஸ்பாயிலாம் ஆகல. இதை தெரிஞ்சுக்கிட்ட பக்கத்தில் மண்டபத்தில் ஒரு முஸ்லீம் ஜோடிக்கு கல்யாணம் நடந்துட்டு இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட டே ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவங்களையும் அந்த மண்டபத்துக்கு இன்வைட் பண்ணி 2 பேரும் ஒரே மேடையில் நின்று ரிசப்ஷனை கொண்டாடி இருக்காங்க. பரவாயில்லல்ல, நம்மள மாதிரியே இன்னொரு ஜோடி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாத்தியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கறதுக்கு. இது மட்டும் இல்லடி, 2 பேரும் ஒரே மேடையில் நின்று ரிசப்ஷனை கொண்டாடும் போது 2 பேரோட ரிலேஷன்ஸும் மாறி மாறி 2 ஜோடிக்கும் வாழ்த்து தெரிவிச்சு ஒரே பந்தியில் உட்காந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு ஜாலியாக கொண்டாடி இருக்காங்கடி. அப்பாடா, இன்னைக்கு தாண்டி ஒரு நல்ல நியூஸா சொல்லியிருக்க நீ. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் வெளில மழை வருதான்னு பாரு, இல்லைன்னா சாயங்காலம் எப்படி கல்யாணத்துக்கு போக முடியும்? என்ன மழை வந்து புயல் அடிச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயே ஆகணும். நீ ரெடி ஆயிரு, அவ்வளோதான். திருந்தவே மாட்டேன் நீ.